ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 31/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். இன்றைய திதி துதியை திதி மதியம் 2 வரை, பின்பு திருதியை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை, காலை 7 மணி முதல் காலை 8 மணி வரை, காலை 8 மணி முதல் காலை 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் மாலை 6 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவும் இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவுடன் சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பட்டிருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய். சகோதரர்களால் நினைத்த காரியங்கள் யாவும் இன்று நிறைவேறும். சகோதரர்களால் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். சகோதரருக்கு திடீரென்று வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் வேலைவாய்ப்புக்காக செய்திகள் வந்து சேரும். குடும்ப உறவினர்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி மனப்பான்மை குறையும். தொழிலுக்காக சற்று அலைச்சல்களும் பணவிரயங்களும் வந்து சேரும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கைகள் குடும்பத்திற்கு உண்டாகும். பிள்ளைகளுக்காக இன்று கல்விக்காகவோ மற்றும் வேலை விஷயமாகவோ இன்று உங்களுக்கு பணச்செலவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த நபரின் உதவியும் கிடைக்கும். பூமி லாபம் உண்டு. பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று அனுகூலமான பலனை அளிக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது. மூர்க்கத்தனமான கோபம் இன்று உங்களுக்கு இருக்கும். பேச்சு திறமைகள் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை தரும். மனைவி வழி சற்று பாதிப்புகள் வந்து சேரும். அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அவரை சந்திப்பதற்காக உங்களுக்கு விரைய செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். தடைபட்ட காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும். பெண்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். நல்ல குணம் கொண்ட நண்பர்களை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். பேச்சாற்றலின் திறமையால் எதிர்பார்த்த வெற்றியும் பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் ஆர்வம் அதிகமாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். தெய்வீகமான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். எதிரிகளின் தொல்லைகள் சற்று விலகும். பூமியால் அதிகமான லாபம் உங்களுக்கு உண்டாகும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று சிறப்பான பலன் உண்டு. எதிர்பார்த்த விதமாக இன்று இனிய செய்திகள் குடும்பத்திற்கு உண்டாகும். சுப பலன்களும் சுப செய்திகளும் சுப செலவுகளும் குடும்பத்தில் திருமண செய்தி நிச்சயிக்கும் விதமாக இன்று பலவிதமான நல்ல காரியங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே குரு உள்ளார். 2ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரமாக இருந்தாலும் எதிர்பார்த்த பலன்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவுடன் சுக்கிரன். ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகமாக உண்டு. ராசியில் இருக்கும் குருவும் லாபஸ்தானத்தில் இருக்கும் சுக்கிரனும் இடம் மாற்றிக்கொண்டிருப்பதால் ஆடை ஆபரணங்கள் குடும்பத்தில் வாங்கி மகிழ்வீர்கள். இன்று பொருளாதார நிலை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். சந்தானம் சம்பந்தமாக, அதாவது குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக மருத்துவ உதவியால் இனிய செய்திகள் வந்து சேரும். மனது சற்று சஞ்சலம் கொள்ளும் விதமாகவே இருக்கும். சாஸ்திரங்களில் ஞானம் ஏற்படும்.
புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அது சற்றே தாமதமாகவே உங்களுக்கு இருக்கும். வீண் வாக்குவாதங்கள் செய்வதில் நீங்கள் கில்லாடிகளாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் சொல்வது அப்படியே பலிக்கும் விதமாகவும் இருக்கும். ஒரு சிலர் சில வாக்கை சொன்னால் அது போலவே நடக்கும். சிலர் சொல்வார்கள், இவன் சொல்வது அப்படியே நடக்கும், நாக்கில் மச்சம் இருக்கும் போல அவன் சொல்வது அப்படியே பலிக்கிறது, இவன் வாயில் சென்று விடக்கூடாது என்று சொல்வார்கள். இன்று நீங்கள் சொல்வது நடக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்களுடன் வீண் பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும், பிறரிடம் இருந்து சற்றே மனசஞ்சலம் கொள்ளும் விதமாகவோ அல்லது மனக்கவலை வரும் விதமாகவோ இன்று உங்களுக்கு இருக்கும். மனைவி வழி உங்களுக்கு சற்று ஏமாற்றம் வரும் விதமாக இருக்கும். பெண்களால் சற்று ஏமாற்றம் உண்டாகும். நினைத்த காரியத்திற்காக சற்று அலைச்சல்கள் உண்டாகும். கை கால் பிடிப்பு, சற்று வாத சம்பந்தமான நோய்க்கு வீட்டில் பெரியவர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ மருத்துவ உதவி தேவைப்படும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனியுடன் சந்திரன் உள்ளார். தொழில் சிறப்புண்டு. இருந்தாலும் தொழிலை நீங்கள் மெதுவாகவே நிதானமாகத்தான் செய்யும் சூழ்நிலை உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழி வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தீய நண்பர்களின் பழக்கத்தால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். வீண் வாதங்களை தவிர்க்கவும். எதிரிகளை வெல்வீர்கள். எதிரி தொல்லைகள் சற்று அகலும் விதமாகவே இருக்கும். ஆலய திருப்பணிக்காக இன்று நீங்கள் அதிகமாக செலவு செய்வீர்கள். ஆன்மீக பணிகளில் நாட்டம் உண்டாகும். ஒரு சிலருக்கு கலைத்துறை சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். வழக்குகளில் வெற்றி உண்டாகும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும். சட்ட தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இன்று அமையும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் விதமாக இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அரசு அலுவலக பணிகள் இன்று சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்த விதமாக உங்களுக்கு அரசு சம்பந்தமான செய்திகளும் வந்து சேரும். இடமாற்றம் சம்பந்தமாக நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். காத்திருந்த பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். முரட்டுத்தனமாக செயல்படுவதை விட்டுவிடவும். கதை, கவிதை, கட்டுரைகளில் எழுதும் பழக்கம் உள்ளவர்களுக்கும் அதற்குரிய பலன் உண்டு. அதனால் பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள். கலைக்காக புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். தன வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். குழந்தைகளுடன் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, கல்விக்கு மீறிய அனுபவம் திறமையும் இன்று உண்டாகும். வசதி வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். பெற்றோருக்காக சற்று கவலைப்படுவீர்கள். திடீரென்று சலிப்புகள் தோன்றும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வீண் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் உண்டாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. எவ்வளவு சிறப்பாக நீங்கள் வேலை செய்தாலும் ஊதியம் சம்பந்தமாக சற்று பிரச்சனைகள் இன்று வரும் வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும். பெண்களுக்கு இன்று சிறந்த பலன், ஆதாயமும் உண்டாகும். திடீர் சொத்து வரவு உண்டாகும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்தது கிடைக்கும். பிதிர் சொத்து கிடைப்பதற்காக சற்று பிரயாசம் உண்டாகும். சட்டம் சம்பந்தமான கேஸ் வழக்குகள் யாவும் சற்று தள்ளி போகும். மனைவியால் சற்று உங்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஏற்படும். பிற பெண்களுடன் நீங்கள் பழகுவதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் சிலருக்கு உண்டாகும். உறவினர்களின் பகையையும் இன்று ஏற்கும் சூழல் வந்து சேரும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரனுடன் சனியும் இருக்கிறார். தந்தை வழி சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. தந்தையார் உங்களுக்கு எதுவும் தரமாட்டேன் என்று வீண் சண்டையில் ஈடுபடுவார். அதற்காக நீங்களும் சண்டை போடும் சூழ்நிலையும் உருவாகும். திடீரென்று தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வாக்குவாதத்தால் இன்று பணவரவு வந்து சேரும்.
ஒரு சிலருக்கு பொருளாதார நிலை உயரும் விதமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். தொழிலில் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். புதிய வீடு கட்டி முடிப்பீர்கள். அதற்கான சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். ஒரு சிலருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்காக அதற்கான உறவினர்களை அழைக்கவோ அல்லது அதற்கான முயற்சியில் ஈடுபடவோ செய்வீர்கள். பொருளாதார நிலையில் இன்று எதிர்பார்த்த வெற்றி உண்டு. திடீர் தனவரவு வெளியூரிலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். புதிய வாய்ப்புகளும் உருவாகும். திடீர் செய்திகளும் உருவாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் கடன் சம்பந்தமாக பணம் சம்பந்தமாக ஏற்பட்டாலும் இன்று வாக்குவாதத்தை எல்லாம் மீறி இன்று அன்புடன் இருப்பீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியங்கள் சற்று தாமதமாகவே நிறைவேறும் என்பதால் சற்று மனக்குழப்பங்களும் மன அமைதியின்மையும் வந்து சேரும். கலைகளுக்காக இன்று உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அதற்கான அலைச்சலும் உண்டாகும். பிறரை நம்ப மறுப்பீர்கள். பிரயாணம் செய்வதில் விருப்பம் இன்று அதிகமாகவே இருக்கும். மகன் அல்லது மகளால் சற்று பிரச்சனைகள் வந்து சேரும். சொத்து சம்பந்தமாக தர்க்கங்கள் உயரும். பெண்கள் வழி உங்களுக்கு அவமானம் நேரிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நண்பர்களுடன் கலகம் செய்வீர்கள். ஆலய சம்பந்தமாக ஆன்மீகம் சம்பந்தமாக தொடர்புகள் உண்டாகும். குடும்பத்தில் இளைய சகோதரர் வழி சற்று பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். உறவினர்களுடன் நீங்கள் அதிகமாக பழக மாட்டீர்கள். ஒதுங்கியே இருப்பீர்கள். தாய் வழி உறவால் என்றும் உங்களுக்கு பகை இருக்கும். அந்த பகையை இன்று மறந்து அவர்களது குடும்ப காரியத்தில் இன்று இணையும் சூழலும் உருவாகும். சுப காரியங்களில் பங்கு கொள்வீர்கள். தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சகோதரர் வழி ஏற்பட்ட கலகமும் மாறும். பூமி சொத்து உங்களது கைக்கு வரும் சூழலும் உருவாகும். விஷம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தோன்றும். அதற்கான மருத்துவ உதவி தேவைப்படும். மனைவியால் என்றும் சற்று பாதிப்புகள் உண்டாகும். இல்லற சுகம் சற்று குறையும் விதமாகவே ஒரு சிலருக்கு மனைவியின் நோய் காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்ப உறவினர்கள் வழி எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு இன்று சாதகமாக அமையும். சட்டம் சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் அவை இன்று வெற்றியாக நடக்கும். எதிர்பார்த்த தன வளர்ச்சி இன்று உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் தேவையில்லாத வார்த்தைகளை விரயம் செய்ய வேண்டாம். குடும்பத்தில் கலகமும் செய்ய வேண்டாம். தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் நன்றாகவே இருக்கும். பயணங்கள் தேவையென்றால் மட்டுமே பயணங்களை மேற்கொள்ளவும். இல்லாவிட்டால் பயணங்கள் ஏதும் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகளில் ஏதும் ஈடுபட வேண்டாம். வீண் சண்டை வீண் வாக்குவாதங்கள் ஒன்றும் தேவையில்லை. கேஸ் வழக்குகள் புதிதாக கொடுக்கவும் வேண்டாம். பிறருக்காக கையெழுத்து போடவோ பிறருக்காக கேஸ் வழக்குகள் செய்ய வேண்டாம். தனவரவான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கவும். பெண்களிடம் சற்று பார்த்து பழகவும். பெண்கள் வழி இன்று உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடுவதால் சற்று கவனமாக இருக்கவும். கலைத்துறையில் சிறந்து விளங்குவீர்கள். கலைக்காக உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்குமாகவே இருக்கும். இன்று எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வெற்றி உண்டாகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வருவதற்கு சற்று தாமதமாகும். இன்று மன அமைதி கிடைப்பது என்று உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடாமல் அமைதியாக இன்று இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது. புதிய கவலைகள் உருவாகும். நோய் சம்பந்தமாக சற்று உங்களுக்கு கவலைகள் உண்டாகும். எனினும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதால் அதற்காக சற்று பயண அலைச்சல்களும் செலவுகளும் அதிகமாகும்.
கொஞ்சம் வஞ்சனை கலந்து பேசும் சூழ்நிலையும் உருவாகும். முன்கோபம் அதிகமாகவே இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பொருளாதார வசதி இன்று அதிகமாகவே இருக்கும். வரவுகள் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிலும் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். தொழிலுக்காக பயண அலைச்சல்கள் உண்டாகும். அரசு தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றியுடன் எதிர்பார்த்த பலனும் ஆதாயமும் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். பிள்ளைகளால் மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். உறவினர்களின் வருகையும் சுப நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு இன்று மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமாகவே இருக்கும். எனினும் கணவன் மனைவியிடையே சண்டைகள் இருந்து கொண்டே இருக்கும். அது என்றும் மாறா விதமாகவே ஒரு சில குடும்பத்தில் இருக்கும். கண்ணரம்பு சம்பந்தமாக, தலைநரம்பு சம்பந்தமாக இருக்கும் பிரச்சனையிலெல்லாம் முன்னேற்றம் உண்டாகும். வீட்டில் பெரியவர்களுக்கு சிறு சிறு உபாதைகள் வர வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். சகோதரர்களால் இன்று மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் இருப்பதால் பேராசைகள் அதிகமாகவே இருக்கும். 8ஆம் இடம் தோஷம் என்று சொல்வார்கள். ஆனால் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால், அதுவும் ராகுவின் சேர்க்கையும் இருந்தால் எதிர்பார்த்த பலன்கள் நிச்சயம் உண்டு. ராகு என்பது தலைமை பதவி தரக்கூடியவர். சற்று பேராசைகள் அதிகமாகும், தனவரவு அதிகமாகும். அத்துடன் சுக்கிரனும் 8இல் இருந்தால் திருமணம் சம்பந்தமாக எதிர்பார்த்த கணவன் மனைவி அவர்களுக்குள் தனவரவு அதிகமாகும். வசதி படைத்த இடத்திலிருந்து மகனோ மகளோ வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதாவது வசதி படைத்த இடத்திலிருந்து மணமகன் அல்லது மருமகள் வரக்கூடிய சூழலும் உருவாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகளும் விலையுயர்ந்த பொருள்களும் அதிகமாகவே கிடைக்கும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதனுடன் இருப்பதால் ஒரு சிலருக்கு அரசு வழி என்று எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். திடீர் தனவரவு உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். எந்த தொழில் செய்பவர்கள் என்றாலும் இன்று பொருளாதார நிலையில் வளர்ச்சி அதிகமாகும். வாகன வசதி ஏற்படும். இடம் விஷயமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான சூழலை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலனும் எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். திடீர் பயணங்களும் பயணத்தால் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். அதனால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொட்டது துலங்கும், எண்ணங்கள் நிறைவேறும், ஆசைகள் யாவும் இன்று அதிகமாகவும் இருக்கும். ஆசைகளும் நிறைவேறவும் செய்யும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைந்திருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருவும் இருக்கிறார். சுக்கிரனால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். விலையுயர்ந்த பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். திடீரென்று சண்டை போடும் குணம் உங்களை தாக்கும். முரட்டு பிடிவாதம் சற்று அதிகமாகும். குடும்பத்தில் நீங்கள் வைத்ததுதான் சட்டம் என்று ஒரு சிலரை அடக்கி ஆளுவீர்கள். அதெல்லாம் இந்த நிலையில் சற்று மாற்றுவது நல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் வாய்ப்பு உள்ளது. அரசு சம்பந்தமாக திடீரென்று பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பொருளாதார நிலையில் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நீண்ட நாளாக வாகனம் வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு வாகனம் பரிசாகவோ அல்லது அதை நீங்கள் வாங்கும் விதமாகவோ இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எதிர்பார்த்த வெற்றியும் தனவரவும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் வழி எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியும் தனலாபமும் உண்டாகும். வாகன சம்பத்து ஏற்படும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இரும்பு சம்பந்தமான, உலோகம் சம்பந்தமாக, கட்டடம் சம்பந்தமாக மற்றும் மண் சம்பந்தமாக, கலைத்துறை சம்பந்தமாக, பணம் கொடுப்பது வாங்குவது சம்பந்தமாக,
கல்வி சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலனும் புதிய செய்தியும் இடமாற்றம், தொழில் மாற்றம், தொழில் வாய்ப்புகள், தொழிலில் வளர்ச்சி, இரட்டிப்பு லாபம் இது போன்றவையெல்லாம் இன்று நடக்கும் வாய்ப்புகளும் அதிகமாகவே உங்களுக்கு அமையும். பெண்களுக்கு இன்று எதிர்பார்த்த வெற்றியும் ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எதிர்பார்த்த நபரிடம் இருந்து இன்று நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்ப வழி ஏற்பட்ட கலகங்கள் தீரும். குடும்பத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும். திடீர் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பு குடும்பத்தில் உண்டாகும். பொருளாதார நிலையில் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கும் கூடி இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகமான வசதி வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இன்று தொட்டது துலங்கும், எதிர்பார்ப்பு நடக்கும், ஆசைப்பட்டது கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் நிறைவேறும். காணாமல் போன பொருள் உங்கள் கைக்கு வரும். அரசு தொழிலில் இருப்பவருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான வெற்றி உண்டாகும். பயண வழி நீங்கள் எதிர்பார்த்த நண்பரை சந்திப்பீர்கள் அல்லது புதிய நபரை சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதிய தீர்ப்புகள் உண்டாகும். எடுத்த காரியம் இன்று திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். நீண்ட காலமாக வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். இன்று பொருளாதார நிலையிலும் இன்று வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். கேஸ் வழக்குகள் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை தரும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த வெற்றி இன்று உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த தன வளர்ச்சியும் உண்டாகும். என்று மனமகிழும் விதமான செய்தியும் தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவுடன் உள்ளார். இன்று நீங்கள் ஆசை அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு பணவரவும் இன்று அதிகமாகவே இருக்கும். கோபங்கள் சற்று அதிகமாக இருந்தாலும் இன்று நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள். குழந்தைகளிடமிருந்து அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். இடம் விஷயமாக புதிய நண்பரை சந்திப்பீர்கள். இடம் விற்பது சம்பந்தமாக அல்லது பழைய வீட்டை விற்பது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடைபெறும். குடும்ப வழியில் உங்கள் உறவினர் மூலமாக தடைபட்ட திருமணத்திற்கான தேதி நிச்சயிக்கப்படும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் புதிய வீடு கட்டவோ அல்லது புதிதாக வீட்டிற்கு குடிபுகவோ செல்ல வேண்டியதற்கான தேதி நிச்சயிக்கப்படும். எதிர்பார்த்த காரியங்கள் இன்று முடிவுக்கு வரும். குறுக்கு வழியில் பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்று திடீரென்று யோசனை வரும். பிறர் நலனுக்காக உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். கடன் தொல்லை சற்று அதிகமாகவே காணப்படும். கடன் தொல்லை தீர கடன் வாங்கும் சூழலும் உருவாகும். திடீர் ஆதாயம் தனவரவே வந்து சேரும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனியுடன் சந்திரன் இருப்பதால் தொழிலில் சற்று மந்த நிலை ஏற்பட்டாலும் எதையும் சற்று தள்ளி போடுவீர்கள். நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் அந்தந்த சமயங்களில் முடித்து விடுவது உங்களுக்கு நல்லது செய்யும். பெண்களால் இன்று ஆதாயம் உண்டாகும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். செலவுகள் அதிகமாகவே இருக்கும். வரவு சற்று குறைவுபடும். வழக்குகள், கேஸுகள் சாதகமான சூழலை தரும். பண வசதி இன்று பொருளாதார நிலை அதிகமாகவே இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ உதவி செய்திருப்பின் நற்செய்தி கிடைக்கும். யோகமும் உண்டாகும். நீண்ட கால கனவுகள் நிறைவேறும். எண்ணங்கள் நிறைவேறும். எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழிலுக்காக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கூட்டுத் தொழில்கள் யாவும் இன்று சிறப்பான பலனை தரும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறைக்காக
வெளியூர் செல்வீர்கள். உடலில் சிறு சிறு உபாதைகள் வந்து போகும். வெளிநாட்டு அலைச்சல் சற்று அதிகமாகவே இருக்கும். நீண்ட காலமாக 4 சக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கெல்லாம் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் வந்து சேரும். புதிய வாகனம் உங்களுக்கு அமையும் யோகமும் உண்டு. பூமி சம்பந்தமான தொடர்புகள் சாதகமான பலனை தரும். தொழிலில் உங்களுக்கு ஏற்றக்குறைச்சல் உண்டாகும். பொருளாதார நிலையிலும் சற்று மாற்றம் காணப்படும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு இன்று ஆதாயம் அதிகமாக இருக்கும். சிறு சிறு தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தன வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எனினும் இன்று குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாகவும் நண்பர்களை சந்திப்பதன் மூலமாகவும் இனிய சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலமாகவும் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டாகும். இயந்திரம் சம்பந்தமாக பூமி சம்பந்தமாக இன்று தொழில் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். தாயாரின் உதவி உங்களுக்கு இன்று கிடைக்கும். தாயாருக்காக இன்று ஒரு சிலருக்கு தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். கற்ற கல்விக்கு தொடர்பு இல்லாத தொழில் அமையும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நீங்கள் படித்த படிப்பிற்கு தகுந்தாற்போல் வேலை கிடைக்காததால் கிடைத்த வேலை போதும் என்று ஒரு சிலர் அவர்களுக்கு கிடைத்த வேலையில் ஈடுபடுவார்கள். நற்பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு உருவாகும். கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் உங்களுக்கு வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் உண்டாகும். கல்வி சம்பந்தமான தொடர்பால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். அரசியல் தொழிலில் இன்று உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அரசியலில் சாதிப்பீர்கள். அரசு சம்பந்தமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு இன்று சிறப்பான யோகம் உண்டு. ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும். விலையுயர்ந்த பொருள்கள் குடும்பத்திற்கு இன்று கிடைக்கும். வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். 2 சக்கர வாகனத்தையாவது இன்று வாங்குவீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பட்ட கடனை தீர்க்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நண்பர்களிடம் கலகம் செய்ய வேண்டாம். கோபத்தை சற்று குறைப்பது நல்லது. வீண் வார்த்தைகளை விரயம் செய்ய வேண்டாம். உங்களது கோபத்தால் தமாசாக நீங்கள் ஏதாவது பேசுவது மற்றவர்களுக்கு அது மனதை பாதிக்கும் விதமாக இருப்பதால் வார்த்தைகளை சற்று கவனமாக பிரயோகிப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனியுடன் சந்திரனும் உள்ளதால் பூமி சம்பந்தமான லாபம் உங்களுக்கு உண்டு. தாயார் வழி எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குழந்தை பாக்கியத்திற்கான இனிய செய்திகள் வந்து சேரும். சுப செலவுகளும் விரய செலவுகளும் உண்டாகும். பெண்களுக்கு சீரும் சிறப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். சுயமாக தொழில் செய்யும் பெண்களுக்கும் மற்றும் அரசு வழி வேலை செய்யும் பெண்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். கூட்டு தொழிலில் வெற்றி காண்பீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து புதிய வாய்ப்பும் தனவரவும் மனமகிழும் செய்தியும் வந்து சேரும். இன்று எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். குழந்தைகளால் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தைகளின் கல்விக்காக கடன் வாங்கும் சூழலும் உருவாகும். கல்விக்காக வெளிநாடு படிக்க செல்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து தனவரவும் புதிய முயற்சியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. கால் பிரச்சனை சற்று உங்களுக்கு அலட்டும். அதனால் கவனமாக இருக்கவும். தகுந்த முறையில் மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படுவதால் உங்கள் உடலில் சற்று அக்கறை கொள்வது உங்களுக்கு நல்லது செய்யும். அரசு தொழிலில் இருப்பவர்களுக்கு வீண் வார்த்தைகள் விரயம் செய்யாமல் இருப்பது நல்லது.
தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். நண்பர்கள் வழி உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். எதிர்பார்த்த பொருளாதார நிலை உயரும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சுலபமாக இருக்கும். புதிய தொழிலில் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கூட்டு தொழிலில் பங்காளிகளுடன் சேர்ந்து செய்யும் தொழிலில் இன்று பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூமியால் லாபம் அதிகமாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். உறவினர்களுடன் இன்று சுமூகமான பேச்சுவார்த்தை உண்டாகும். நீண்ட நாள் கோரிக்கை, கனவு, ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியால் இன்று எதிர்பார்த்த ஆசைப்பட்ட பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். பெண் பிள்ளைகளால் உங்களுக்கு இன்று சுப செலவுகள் வந்து சேரும். நீண்ட நாளாக சொத்து தர்க்கம் இருப்பின் சொத்துக்கள் உங்களது கைக்கு வரும் யோகமும் வந்து சேரும். எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே உங்களுக்கு இன்று கிடைக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இரட்டிப்பாகும். நண்பர்களுடன் செய்யும் தொழிலில் லாபம் அதிகமாகும். நீண்ட தூர பயணம் செய்வதால் அலைச்சலும் சற்று செலவுகளும் வந்து சேரும். குழந்தைகளுடனும் மனைவியுடனும் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சூரியனுடன் புதனும் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் சனியுடன் சந்திரன், 3ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரன். 3ஆம் இடத்தில் இருக்கும் குருவானவர் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இருவரும் பரிவர்த்தனை என்பதால் ஆடை ஆபரணங்கள் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பலன்கள் வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். குடும்பத்தில் உங்களுக்கு சொத்து தரமாட்டேன் என்று விலகி சென்றவர்கள் உங்களுக்கும் பங்குண்டு என்று சொல்லி உங்களுக்கு சொத்து தருவார்கள். உங்களது பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். திடீர் தனவரவு உண்டாகும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். கால்நடை சம்பந்தமாக உங்களுக்கு தனவரவு அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியுடன் புதிய தொழிலில் ஈடுபடுவீர்கள். கட்டிடத் தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். எதிர்பார்த்த திடீர் தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். கடன் தொல்லைகளுக்கு இன்று முடிவாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கால்நடைகளால் அதிகமான லாபம் வந்து சேரும். கால்நடை தொழில் செய்பவர்களுக்கும், பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், மண் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, கட்டிட தொழில் சம்பந்தமாக, வாகன சம்பந்தமாக, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவு நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட தூர பயணத்தால் எதிர்பார்த்த நபரை சந்திப்பதன் மூலம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கேஸ் வழக்குகளிலிருந்து விடுபடுவீர்கள். திடீரென்று சீருடை அணிந்தவர்களால் சில சிக்கல்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். கேஸ் வழக்குகளில் சட்டத்துறையில் சாதகமான பலன் கிடைக்கும். சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாள் குடும்பத்தை விட்டு விலகி சென்றவர்கள் மனம் மகிழ்ந்து திரும்ப வரும் சூழலும் உருவாகும். நாட்பட்ட கடனை தீர்ப்பீர்கள். அதற்கான பொருளுதவி உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு திடீரென்று பதவி உயர்வு, இடம் மாற்றம், நினைத்த காரியம் நிறைவேறும். ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு வேலைவாய்ப்பு அல்லது வெளிநாட்டு அரசுடன் ஒப்பந்தம், புதிய தொழில் வாய்ப்பு உருவாகும். இன்று கணவன் மனைவியுடன் அன்பாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை தரும். எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். பெண்களுக்கும் இன்று ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகும். தொழிலில் இரட்டிப்பு லாபமும் மனமகிழும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சனியுடன் சந்திரனும் இருக்கிறார். விரயஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருந்தாலும் கவலை இல்லை. சற்று பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று தள்ளி போகும். எனினும் கவலை வேண்டாம். அது தள்ளி போனாலும் அது உங்களுக்கு சாதகமான பலனை தரும். கலைத்துறையில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும்.
அறிவாற்றல் அதிகமாகும். அறிவிற்கு தகுந்த வேலை செய்வீர்கள். அறிவு சம்பந்தமாக போட்டி பந்தயங்களில் இன்று வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்காக கல்வி சம்பந்தமான துறையில் போட்டியில் வெற்றி பெற்று பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். திடீர் ஆதாயமும் தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். கல்வி சம்பந்தமான வேலை வாய்ப்பு உங்களுக்கு அயல் நாட்டிலிருந்து செய்தி வந்து சேரும். அதற்காக நீங்கள் கல்வி சம்பந்தமாக படிக்கவோ அல்லது அதற்குரிய வேலைக்காகவோ நீங்கள் வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். பொருளாதார நிலையில் திடீர் முன்னேற்றம் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று சாதகமான பலனை தரும். புதிய கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை யாவும் இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாகவும் இருக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். பதவி சம்பந்தமாக நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும். திருமண தடை அகலும். ஒரு சிலருக்கு வசதி வாய்ந்த இடத்திலிருந்து பெண் அல்லது ஆண்மகன் கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். இன்று பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். சுய தொழில் செய்யும் பெண்களுக்கும் அரசு தொழில் செய்யும் பெண்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். எண்ணங்கள் நிறைவேறும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்று இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரன் இருப்பதால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை என்பதால் நினைத்த காரியம் நிறைவேறும். சுக்கிரனால் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும் பொருளாதார வசதியும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலுக்காக கூட்டு முயற்சி வெற்றி பெறும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சாதகமான பலன் உங்களுக்கு அமையும். இன்று பெண்களுக்கெல்லாம் இன்று மன அமைதியும் பொருளாதார நிலையில் வளர்ச்சியும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்தவரை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு சற்று முடிவு உண்டாகும். மனதில் ஏற்பட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கிவிடும். நீண்ட நாளாக பணம் விஷயமாக சற்று கவலை கொண்டு இருப்பவர்களுக்கு அதற்கான முடிவுகள் உண்டாகும். பொருளாதார வசதி திடீரென்று உண்டாகும். உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு நாம் சொல்லாமலேயே கேட்காமலேயே அவர்களாகவே உங்களுக்கு தரும் விதமாகவே அமையும். திடீரென்று காலை எழுந்து பார்த்தவுடன் உங்களது கைக்கு பணம் வந்திருக்கும். இப்பொழுதெல்லாம் யாரும் கையில் பைசா கொடுப்பதில்லை. எல்லாம் அங்கிருந்து ஃபோன் வழி ஒரு டிக் என்றொரு சவுண்டு வரும். அந்த சவுண்டிலேயே நமக்கு பணம் வருவதை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி பாக்கியங்களும் இன்று பெண்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த தனவரவும் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். தொழில் நிமித்தம் வெளியூர் செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். கற்ற கலைக்காக வெளியூர் செல்வீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கலைத்துறையில் அல்லது கல்வித்துறையில் சிறந்து விளங்குவீர்கள். கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். யாராவது உங்களது மனதை வலிக்கும் விதமாக பேசியிருந்தால் அவர்களின் கதையை இன்றுடன், அதாவது பண விஷயத்தில், இன்று யாராவது பண விஷயமாக யாராவது உங்களை ஏதாவது சொல்லி இருப்பின் அவர்களை முதலில் கொடுத்து விட்டுதான் மறுவேளை பார்ப்பீர்கள். அந்த அளவுக்கு வைராகிய புத்தி இன்று உங்களுக்கு அமையும். பிறரது சொல்லை கேட்கும் நிலை உங்களுக்கு பொதுவாகவே பிடிக்காது. பிறர் உங்களை அவமானப்படுத்தினால் அதை மனதில் வைத்து கொண்டே மெல்ல மெல்ல பழிவாங்கும் சூழலும் உள்ளவர்களே இந்த மீனராசி அன்பர்கள். மனதில் வஞ்சம் என்றுமே இருக்கும். வெளியே காண்பிக்க மாட்டார்கள். எனினும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கொடுத்த பணம் இன்று திரும்ப வரும். எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். சிலருக்கு வெளியூரிலிருந்து தனவரவு அதிகமாக இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும்.
நீண்ட நாட்களாக கேஸ் வழக்குகள் என்று இருப்பது, அது பூமி சம்பந்தமாகவோ மற்றும் கடன் தொல்லைகளாகவோ வேறு எந்த விஷயமாகவோ இருந்தாலும் அவை எல்லாம் இன்று சாதகமான பலனை அளிக்கும். இராணுவ சம்பந்தமாக, அரசியல் சம்பந்தமாக மற்றும் அரசு சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். திடீர் நண்பர்களின் உதவியுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். திடீர் உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். தலைவலி மற்றும் இரத்த சம்பந்தமான நோய்கள், அதிகமாக மனதிற்கு பிரச்சனைகள் வரும் விதமாக பேச்சுவார்த்தைகள், இவையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. உடல் நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. இன்று நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். ஒரு சிலருக்கு வாகன சம்பத்து ஏற்படும். ஒரு சிலருக்கு உயர்தரமான பூமி அல்லது பொருளாதார வசதி ஏற்படும். விவசாயம் சம்பந்தமாக விளைபொருள்களால் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு அரசு சம்பந்தமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். குழந்தைகளுடன் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இன்றைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.